ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பர்பிள் கேபேஜ் அண்ட் பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் கேபேஜ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன். அப்புறம் அரப்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 100 கிராம் பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி தனியாக உதுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பர்பிள் கேபேஜ் ஒரு மைல்டான ஸ்வீட்னஸோடு இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் பச்சையாகவே சாப்பிட்லாம். சாலட் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நான் பட்டர் பீன்ஸையும் இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம உதுத்து வச்சுருக்கோம்ல பட்டர் பீன்ஸ், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக இதுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா வேகட்டும். சீக்கிரத்துலேயே பட்டர் பீன்ஸ் நல்லா வெந்து வந்துடுங்க. இந்த அளவுக்கு தண்ணியெலாம் கம்மியாகி பட்டர் பீன்ஸும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கேபேஜ், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த கேபேஜில் நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சமைச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பல்லாரியை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா வேகட்டும். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சில் தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் கொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கேபேஜ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரப்பை உள்ளே சேர்த்துட்டு கிளறி இறக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான கேபேஜ் பொரியல் ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.